G7 டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கப் போகிறார், நம் இல்லங்களில் வரப்போகிறார். அவர் வருகையை நாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதன் மூலமாக, அந்த தொழில்நுட்பம் மூலமாக திரும்பவும் விஜயகாந்த் நம்மிடையே நடிக்கப் போகிறார். இது யார் உறுதிப்படுத்தினார்னா, ஆபாவனன் அவர்கள். ஆபாவனன், அரவிந்த், இவங்க ரெண்டு பேரும் அந்த காலகட்டத்தில் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது விஜயகாந்தை தேடி வாய்ப்பு கேட்டு அவங்களுக்கு விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு. கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள் போன்ற படங்களை ஒரு 4-5 படம், ஊரமன் மகன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டணி திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகுது. அதாவது ஆபாவனன் அவர்கள் திரைத்துறைக்கு திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்தா அது விஜயகாந்த் சாரை வைத்து படம் எடுக்க போகிறான் அப்படின்னு தான் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஃபூட்டேஜ், விஜயகாந்தோடைய ஃபூட்டேஜ் இருக்குதான். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் ஃபூட்டேஜுகள் அனைத்தும் அவரிடம் பத்திரமா இருக்குதான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊமை விழிகள் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியேற்பட்ட படம் வெற்றி படமாக அமைந்ததன் பிறகு அதுக்கப்புறம் அதே கூட்டணி அரவிந்த் மிஸ்டர் ஆபாவனன், இவர் ஆபாவனன் ப்ரொடியூஸ் பண்ண, அரவிந்த் ராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அது உங்களுக்கு அனைவருக்கும் நல்லா தெரியும். அந்த படம் கிட்டத்தட்ட 75% படம் ஒர்க் வேலைகள் எல்லாம் முடிந்தது. மீதி உள்ள படப்பிடிப்பு வேலைகள் அப்போ உள்ள பட்ஜெட் காரணமாக படமாக்கப்படவில்லை. அது ஊமை விழிகளோட டபுள் மடங்கு இருக்கும்னு பேசப்பட்டது. அந்த படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது, மிகவும் த்ரில்லிங்கான கதையாகவும் அதை சொன்னாங்க. அப்போ இந்த ஊமை விழிகளோட 2 மடங்கு நல்லாவே இருக்கும் அந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. அது பட்ஜெட் காரணமாக அந்த படம் வரலை. அதனால் அதை கைவிடப்பட்டு அந்த ஃபூட்டேஜ் எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. அதை தான் திரும்பவும் இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை வச்சு திரும்பவும் விஜயகாந்த் அவர்கள் திரையில் அதுவும் இளமையாக துள்ளலோடு அழகாக நம்மளுடைய வரப்போகிறாரு. இது நம்மை போன்ற ரசிகர்களுக்கும் அவருடைய அரசியல் தொண்டர்களுக்கும் அவர் மேலே இன்னும் அதிகமாக அன்பு வச்சிருக்க பெரும்பான்மையான மக்களுக்கும் இது பெரும் மகிழ்ச்சியான செய்தி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் சண்முக பாண்டியனுக்கும் இதில் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரையும் ஒரு பெரிய ஆளாக ஆயிக்கினா கண்டிப்பாக விஜயகாந்த் போலவே அவரும் செயல்படுவார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? சிங்கம் தான் என்றைக்குமே. அதனால் தயவுசெய்து இந்த இயக்குனர்கள், அவர் எவ்வளோ இயக்குனர்களை வளர்த்து விட்டுருக்காரு, கணக்கே இல்லை. அது 100 தாண்டின்னு சொல்கிறாங்க. அதுவும் புதுமுக இயக்குனர்கள் தான். அதேமாரி அவர் படங்களில் பார்த்திங்கன்னாலும் ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டும், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட ஹீரோயின்கள், பழைய ஹீரோயின்கள் இருந்தாலும், அதுக்கப்புறம் புதுசாக கொடுக்கப்பட்ட வில்லன் நடிகர்களும் சரி, புது ஹீரோயின்களும் சரி, அவர் புதுசாக தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. எல்லாரும் வளரணும், நம்ம மட்டும் வாழ்ந்தால் மட்டும் போதாது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். எல்லாருடைய வெற்றியும் இங்கே திரைப்படத்துறையில் அவங்களுடைய திறமையை பொறுத்து இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அப்படியே கதை கொஞ்சம் சரியில்லைனாலும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் திரும்பவும் வருவாங்க. யாருக்குமே எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை என்பது தான் உண்மை. ஆகையால் அவருடைய பையனுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இயக்குநர்களாகி நீங்கள் அனைவரும் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜயகாந்த் போலவே அவரும் வருவார். மக்களுக்கும் நல்ல பல உதவிகளை செய்வாருன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ராகவ லாரன்ஸ் முன் வந்திருக்காரு. அவருடைய படங்களில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் அவருடைய படங்களில் மற்ற நடிகர்களும் சரி நடிக்க வேண்டும். விஜயெல்லாம் சொல்லவே வேண்டாம், பார்ப்போம், அதை பிறகு பார்ப்போம் அவர் செய்வாரா என்று. ஆனால் லாரன்ஸ் முன்மொழிந்தார் பற்றியா, அங்கே இருக்கார் அவரும் ஒரு சிறந்த மனிதர். ஏன்னா அவரும் எவ்வளோ பேர்களுக்கு உதவி செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ வளர்ந்து வரும் கலைஞர் பாலா, விஜய் டிவி புகழ் பாலா உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் ஓடி உதவி செய்கிறார். அவர்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்குவார்னு நினைக்கிறீங்க? கடவுள் ஒருத்தவனுக்கு அள்ளி கொடுக்குறான்னா சும்மாலாம் கொடுத்துட மாட்டான். அவனுக்கு மூலியமாக பிறருக்கு உதவி செய்வதற்காக தான் அள்ளி கொடுப்பான். சரிங்களா? உனக்கு ஒரு திறமை இருக்குன்னு வச்சுக்கேன், நீ நிறையா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கேன், அது பிறருக்கு பயன்படணும். நீயே அமுக்கி வைத்து கொண்டு உன்னுடைய சந்ததிகளை வச்சுக்கிட்டு இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? 4 பேருக்கு உதவி செய், வாழு. சரிங்களா? உங்களுக்கு சந்தோஷம். இப்படி தான் இருக்கணும். பார்த்தியா விஜயகாந்த் அவர்களுடைய சாவு எப்படி இருந்தது?
அது ஒரு பெரிய வரலாறு. செத்தா அந்த மாதிரி சாகணும். அதுதான் உண்மையான பிறப்பு இந்த உலகத்தில். ஏன்னா அவர் எப்படி வாழ்ந்துட்டு போனார் என்பதை அவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அதுக்கப்புறம் கலைஞர், ஜெயலலிதா, எத்தனையோ நடிகர்கள்லாம் இறந்துருக்காங்க, அரசியல்வாதி தலைவர்கள்லாம் இறந்துருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடின கூட்டம் மாதிரி இந்த மாதிரி எதுவும் பார்த்ததும் இல்லை. இப்படி ஒரு நிகழ்வும் நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில் இன்னும் இல்லை, இந்தியாவிலையும் சரி சொல்கிறான், வேர்ல்டுலேயும் சொல்கிறான். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சிறந்த குடிமகன் விருதை பெற்ற விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல ஒரு மனிதன். அவருக்காக வேண்டினாவது அவர் பையனுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரையும் ஒரு ஹீரோவாக்கி அழகு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மக்களுக்காக தான், மக்கள் நலனுக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கே வந்தார். சரிங்களா? அதையும் நம்ம அவரை புரிஞ்சிக்காமல் அந்த டைமில் எல்லாம் மீம்ஸ் போட்டு அவரை வராத மீம்ஸே இல்லை, அவரை வச்சு கலாய்ச்சி மீம்ஸ் வந்து அதை பார்த்து ஜோக் அடித்து நம்ம எல்லாமே சரி எல்லாம் என்ன தவிர நான்லாம் விஜயகாந்தோடைய தீவிர ரசிகர். சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான்லாம் விஜயகாந்த் ரசிகர் தான். இடையில என் ஃப்ரெண்ட்ஸும் கூட கேட்பாங்க, நீ என்ன ரசிகர்னு கேட்பாங்க. விஜயகாந்த் தான் சொல்லுவான். ஏன்னா அவர் ஃபீல்டில் இல்லாத போதும், திரைப்படங்களில் நடிக்காத போதும் வேறு நடிகர்களுடைய படத்தை பார்ப்பேனே தவிர என்னுடைய ஹீரோ யாருன்னா அது விஜயகாந்த் தான் சொல்லுவேன். நான் இப்போ வரைக்கும் அதுக்கு பெருமைப்படுறேன். அதாவது நான் விஜயகாந்த் ரசிகன் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஏன்னு கேளுங்க, எத்தனை நடிகர் மத்தியில் கோடி கோடியாக பணத்தை சொத்து சேர்த்து வச்சு எவ்வளோ வாழ்ந்துட்டு போகிறாங்க. எப்படி அதாவது இங்கே சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டில் முதலீடு பண்ணுவாங்க, இல்லை வெளி ஸ்டேட்டில் வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணுவாங்க. அதேமாரி கல்யாணம் ஆகாத நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை ஆன நடிகர் இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு அந்த படைப்பிடிப்பு இல்லாத நாட்களில் ஊர் சுற்ற கிளம்பிடுவாங்க. அங்கே போய் எல்லா சுகமான வாழ்க்கையும் வாழ்வார்கள். தனக்கு அதிகமான பணம் சேர்ந்து விட்டால் எப்படி வாழணுமோ, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த காலத்தில் வாழறாங்க. கொஞ்சம் பணம் அதிகமாகிவிட்டால் அவங்களுடைய நடவடிக்கையும் மாறிவிடும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக வாழ்ந்துட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது இந்த கலியுக காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு மனிதன் நம்மிடையே இருந்து விட்டு மறைந்தார் என்பது ஜீர்ணிக்க முடியல. அவர் பீரியடில், அவர் காலகட்டத்தில் நானும் வாழ்ந்தேன் என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரிங்களா? அந்த வகையில் விஜயகாந்த் பல கஷ்டங்களை இன்னல்களையும் திரைத்துறையில் கடந்து வந்தாலும் ஜெயித்த பிறகு அதை மறக்காமல் அனைவருக்கும் நல்லதே செய்தார், தெரியாமல் செய்தார். அதாவது இந்த கைக்கு கொடுக்கும்போது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்ற ஒரு பாலிசியில் அவர் உதவிகளை செய்தார். அது பட்டியல் போட்டுகிட்டே இருக்கலாம், யாருக்கு என்னென்ன செஞ்சார் போனார் வந்தாருன்னு. இப்போ தான் அனைவருக்கும் நியூஸ் மீடியாக்கள் ஊடகங்கள் மூலமாக தெரிய வருகிறது. ஆகையால் நமது விஜயகாந்த் அவர்களை மீண்டும் இந்த திரையில் பார்ப்பதற்கு நான் உட்பட நமது ரசிகர்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறார்கள். அந்த திரைப்படம் மிகவும் சீக்கிரமாக எடுத்து நம் மத்தியில் வர வேண்டும் என்று நம்ம ரொம்பவும் ஆசைப்படுறோம். என்னுடைய ஆசை மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து அவர் மேலே அன்பு வைத்திருக்க அனைவருக்கும் அதுதான் ஆசையாக இருக்குது. அவர் கட்சி தொண்டர்களுக்கும் சரி, அவர் மேலே அன்பு வைத்திருக்கவங்களும் சரி, எல்லோருக்கும் விஜயகாந்த் திரும்பவும் மீண்டு எப்போ பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆபரணன் சார் சொல்லும்போது 2 படங்கள் அவரை வைத்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இயக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். அது மீண்டும் விரைவில் வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் உங்களுடன் வேறு ஒரு செய்தியில் சந்திக்கிறேன். மீண்டும் வணக்கம். நன்றி, வணக்கம்.